Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, the chapter Some Basic Concepts of Chemistry, Class 11. Last session we completed the classification of matter, laws of chemical combination and Dalton's atomic theory. So அதை follow பண்ணி இன்னைக்கு நாம பார்க்க போறது atomic and molecular masses, அணு நிறை மற்றும் மூலக்கூறு நிறை. So atomic mass, molecular mass, atoms are the fundamental particles of matter அப்படினு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். So the matter, you know, they have certain weight. matter னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? நிறை இருக்கும் இல்லையா? mass இருக்கும். அப்போ அந்த மேட்டர்ன்றது made up of the fundamental particles like atom னு சொன்னோம். இந்த காம்பவுண்ட்ஸ்ன்றது கெமிக்கலி கம்பைன்டு பியூர் சப்ஸ்டன்சஸ் ஆல்சோ எலமெண்ட்டை நாம் கன்சிடர் பண்ணோம். அப்போ அந்த எலமெண்ட்ஸ் ஆர் த காம்பவுண்ட்ஸ் அவங்களோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆட்டம்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் டெஃபினெட்லி த ஆட்டம் ஷுட் ஹாவ் சம் மாஸ். அப்போ ஆட்டம்ஸுக்கு என்ன மாஸ் இருக்கும், என்ன நிறை இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். அதே ஆட்டம்ஸ் மாலிக்யூலர் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு பேர் மாலிக்யூலர் மாஸ், தட் இஸ் மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாஸ் எப்படி நாம் டிட்டர்மைன் பண்ணலாம்? ஒரு எலமெண்ட் ஆர் ஒரு காம்பவுண்ட், ஒரு தனிமத்துக்கோ சேர்மத்துக்கோ எப்படி நாம் மாஸ் கண்டுபிடிக்கலாம்னா we have so many techniques. One of the technique is mass spectroscopic technique. So in the mass spectroscopic technique use பண்ணி we can determine mass of atom or even the molecule. Okay. So எந்த atoms வேணாலும் நாம இவங்களை எடுத்துட்டு போகலாமா அப்படின்னா nowadays என்ன செய்துட்டாங்க, they have chosen as a standard element. ஒரு எலமெண்ட்டை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டாச்சு. அந்த எலமெண்ட் யாருன்னா கார்பன் 12 ஐசோடோப். அந்த எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட் என்ன அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணிடுவோம். ஸோ அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டை பேஸ் பண்ணி we can able to determine the atomic masses of all other element. அப்போ கார்பனோட ஒரு ஆட்டமோட அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது தான் we are saying one atomic mass unit, அணு நிறை அலகு அப்படின்னு பேர். Okay, why do we select about carbon 12 as a standard element? Carbon 12 ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா கார்பன் 12 ஐசோடோப்பில் தான் எக்ஸாக்ட்லி 12 நம்பர் ஆஃப் புரோட்டானும் நியூட்ரானும் ப்ரெசண்ட் ஆகி இருக்கு. அதாவது கார்பன் 12 is the mass number of the carbon. Mass number is nothing but total number of nucleons, that means sum of proton and neutron. அப்போ கார்பனோட நியூக்ளியஸில் 6 புரோட்டானும் 6 நியூட்ரான்ஸும் எக்ஸாக்ட்லி ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க. ஒருத்தரோட மாஸ் calculate பண்ணோம்னா that becomes equal to atomic mass unit. Now let us see. The carbon 12 is taken as the standard element to calculate relative atomic mass. Why do we say relative atomic mass? ஒப்பு அணு நிறை. Why? Because we have taken carbon 12 as the standard element. அந்த கார்பன் 12 நீங்கள் பேசிக்காக வச்சுட்டு தான் மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் அட்டாமிக் மாஸை டெரைவ் பண்ண போகிறீங்க. அப்போ ஒருத்தரில் இருந்து இன்னொரு அட்டாமிக் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா தட் இஸ் ரிலேட்டிவ் டு கார்பன். அதனால் இட் இஸ் செட் டு பி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அதை RAM அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் நோ வாட் இஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட். Atomic mass unit, it is nothing but a mass exactly equal to 1/12 the mass of one carbon 12 atom. See, we have to find out the mass of one atom of carbon 12. and the one atom carbonல 12th ஒரு பார்ட் உள்ள மாஸ் தான் என்னது அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ ஃபஸ்ட்டு திங் நாம் என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம். அப்போ கார்பன் 12, இந்த 12 என்ன அதோட மாஸ் நம்பர். அப்போ we can calculate the 12 gram of carbon contains Avogadro number of carbon atom. 12 gram கார்பனில்
எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும் அவகேட்ரோ நம்பர். அப்போது ஒரே ஒரு ஆட்டமோட மாஸ் என்ன அப்படின்னா we can calculate mass of one carbon atom equal to 12 gram divided by Avogadro number. So this is what mass of one carbon atom, that is equal to 1.9926 into 10 power minus 23 gram per atom. ஒரு ஆட்டமோட ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ் இஸ் this much. ஓகே, இந்த ஒரு கார்பன் ஆட்டம்ல how many protons are there? 6 protons are there. How many neutrons are there? 6 neutrons are there. அப்போ ஒரு கார்பன் ஆட்டமோட மொத்த நியூக்ளியான்ஸோட எண்ணிக்கை எவ்வளோனா 6 plus 6 equal to 12. அப்போ 1 atomic mass unit equal to mass of 1 carbon atom divided by that 12 atom power minus 1. That means in one atom 12 protons and neutrons are present. That is what 12 atom power minus 1. அதாவது எப்படி இதை கன்சிடர் பண்ணணும், ஒரு ஆட்டம்ல 12 புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்து இருக்காங்க, 6 plus 6ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஆட்டம்ஸ் when it is getting cancelled என்ன கிடைக்கும், 1.9926 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you will get 0.16605 into 10 power minus 23 gram. அப்போ இதை நான் மாடிஃபை பண்ணேன் அப்படின்னா I can write it as 1 AMU, that is 1 atomic mass unit, ஒரு அணு நிறை அலகு equal to 1.6605 into 10 power minus 24. இங்க 0.1 டெசிமல் எடுக்கிறதுனால ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். that's why we are getting. This is what is atomic mass unit. So we calculated what is the atomic mass unit. யாரை வச்சு டிட்டர்மைன் பண்ணோம், கார்பன் ஆட்டமோட மாஸ் எடுத்து டிட்டர்மைன் பண்ணோம். that's why carbon 12 is taken as the standard isotope to determine the atomic masses of any other element. மற்ற எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பனை ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ நவ் we can calculate what is the mass of hydrogen in terms of AMU. இங்கே நம்ம ஹைட்ரஜன் மாலிக்யூல் எடுக்காமல் எப்படி எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்துக்கலாம். அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்தோம்னா first of all we have to find, இங்கே என்ன பண்ணோம், ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ் கண்டுபிடிச்சோமா, அதே போல் for all the atoms, for all the elements அவங்களுக்கு mass of one atom டிட்டர்மைன் பண்ணணும். அப்போ ஹைட்ரஜனுக்கு 1 mass of hydrogen atom எவ்வளோ வரும்னு சொன்னால் 1.6736 into 10 power minus 24 gram. ஏன் இந்த வேல்யூ எடுத்திருக்கேன், ஹைட்ரஜன் ஆட்டம் உள்ள ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும், தெர் இஸ் நோ நியூட்ரான். அப்போ அந்த ஒரு புரோட்டானோட மாஸ் ஈக்குவல் டு 1.6736 into 10 power minus 24 gram. ஸோ டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் யூனிட் 1.66056 into 10 power minus 24 gram. This is the atomic mass unit of carbon. அப்போ இவங்களை டிவைட் பண்ணா you can find the mass of hydrogen atom in terms of atomic mass unit equal to 1.008. Similarly for oxygen, first of all we have to find out what is the mass of one oxygen atom. அப்போ oxygen 16 சொன்னா இங்க carbon 12க்கு we divided 12 divided by Avogadro number. 12ன்றது mass of the carbon தெரியும். Similarly oxygenோட மாஸ் எவ்வளோ 16. So 16 divided by Avogadro number 6.022 into 10 power 23. அதை எடுத்துக்கிட்டோம்னா you will get this is the mass of one oxygen atom. So அப்போ mass of one oxygen atom divided by atomic mass unit equal to 1.66600 வரும். அங்கே 10 power minus 23 10 power minus 24 simplify பண்ணால் 10 வரும். ஸோ we will get 16 atomic mass unit. இங்கே நாம் வேல்யூஸை ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கோம். ரொம்ப அக்யூரேட் வேல்யூவில் எடுத்தோம்னா இந்த 16க்கு பதிலாக you will get 15.99 கிடைக்கும்.
நாம இங்க வேல்யூல கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் லோவா இருக்கிறதுனால we are getting it is equal to 16 atomic mass unit. So this is what how to determine atomic mass unit by taking carbon as the standard element. Then in terms of carbon, how the atomic mass unit of other element discussed. So இதில் என்ன பார்த்தோம் இப்போ atomic mass unitனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன செய்தோம் கார்பனை பேஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் ஈக்குவல் டு எவ்வளோன்றதை டிட்டர்மைன் பண்ணோம். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்ல இருந்து we determined the mass of hydrogen and oxygen atom அணு நிறை அலகு என்னவா இருக்கும்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, the next one average atomic mass. Before to learn about molecular masses we should know what is average atomic mass. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா சராசரி அணு நிறை. எதுக்காக சராசரி அணு நிறை கண்டுபிடிக்கணும்? Why? This is because an element can have isotopes. When the element is existing in isotopic form, then we have to find out average atomic mass. Before to calculate average atomic mass, let us find what is atomic number, what is mass number. Mass number is நிறை எண், atomic number is அணு எண். atomic numberன்றது அதோட நியூக்ளியஸ்க்கு உள்ள எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் அதோட அட்டாமிக் நம்பர். ஸோ எப்பவுமே புரோட்டான்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி சொல்கிறது த பெஸ்ட் வே. ஏன்னா ஆல் டைம் எலமெண்ட் எப்படி இருக்காது, தனியாகவே இருக்காது. வென் டு தே ஃபார்ம் காம்பவுண்ட், அப்போ காம்போசிஷன் ஃபுல்லாக டிஃபர் ஆகிடும். ஸோ அட்டாமிக் நம்பரை டிஃபைன் பண்ணுறதுக்கு வி கேன் டேக் ஒன்லி த புரோட்டான்ஸ். அப்போ புரோட்டான் நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் அது அட்டாமிக் நம்பர். ஸோ இட் இஸ் செட் டு பி இசட். அதை எந்த லெட்டரில் டினோட் பண்ணலாம்? இசட்ன்ற லெட்டரில் டினோட் பண்ணலாம். ஸோ an atomic number of an element is the number of proton in the nucleus of an atom. ஒரு அணுவில் உட்கருவில் உள்ள மொத்த புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமம் தான் எது? அந்த அணுவோட அணு எண். மாஸ் நம்பர். நியூக்ளியஸில் புரோட்டான் மட்டும் இல்லை, நியூட்ரானும் சேர்ந்து இருக்கும். புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கரு துகள்கள் அப்படின்னு பேர். அப்போது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி சொன்னோம்னா தட் இஸ் வாட் மாஸ் நம்பர், நிறை எண். அப்போது மாஸ் நம்பர் ஆஃப் an element is the total number of protons and neutrons present in its nucleus அப்படின்னு சொல்லலாம். அதை எந்த லெட்டரில் டினோட் பண்ணுறோம்னா ஏ. அப்போ ஒரு எலமெண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? யார் கூட சேர்த்து? அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் எக்ஸ் பி ஆன் எலமெண்ட். எக்ஸை ஒரு எலமெண்ட் தனிமமாக எடுத்துப்போம். இந்த எக்ஸுக்கு ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு சப்ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த எக்ஸோட தலைமையில் எழுதுனா அதை சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லணும். எக்ஸுக்கு கீழே எழுதணும்னு சொன்னால் அதை சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லணும். எப்பவுமே மாஸ் நம்பரை எலமெண்ட்டோட சூப்பர் ஸ்கிரிப்டில் கொடுக்கணும், அட்டாமிக் நம்பரை சப்ஸ்கிரிப்டில் கொடுக்கணும். ஸோ வி கேன் ரைட் சூப்பர் ஸ்கிரிப்டில் இருக்கிறவங்க ஆல்வேஸ் மாஸ் நம்பர் தட் இஸ் வாட் ஏ. சப்ஸ்கிரிப்டில் இருக்கிறவங்க ஆல்வேஸ் அட்டாமிக் நம்பர் தட் இஸ் இசட். இதுதான் ஒரு தனிமத்தை அதோட அணு எண் நிறை எண்ணால் எப்படி குறிப்பிடுறது அப்படின்றது. இப்போ நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போ ஐசோடோப்னா என்ன? ஒரு எலமெண்ட்டுக்கு that can have its isotopes. ஐசோடோப் மீன்ஸ் அவங்களுக்கு ஒரே மாதிரியான இசட் வேல்யூ இருக்கும், பட் ஏயோட வேல்யூ மாறும். தட் மீன்ஸ் they can have same atomic number but different mass number. ஒரு அணுக்கள் அவங்களுக்கு ஒரே மாதிரியான அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் எடுத்திருந்தாங்கன்னா those are said to be isotope அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணுன்றதுக்கு ஒரே ரீசன், the existence of isotopes for a given element. எலமெண்ட்டுக்கு ஐசோடோப்புகள் இருக்கிறதுனாலையும் அந்த ஐசோடோப்புகளோட நியூக்ளியான்ஸோட கவுண்ட் மாஸ் நம்பர் வேரி ஆகிறதாலையும் நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த தனிமத்தோட அந்த எலமெண்ட்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணணும்.
Mass number, it will never be fraction. Mass numberன்றது நான் number of proton, number of neutron மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ அவங்க எப்போவுமே 1 + 1 2, 2 + 2 4 இந்த மாதிரி கவுண்டில் தான் கொடுப்பாங்க. அப்போ மோஸ்ட்லி தே ஆர் ஹோல் நம்பராக இருக்கும். நான் அட்டாமிக் மாஸில் சொல்ல போகிறேன் அப்படின்னா the atomic mass becomes fractional. அப்போ அது ஏன் ஃப்ராக்ஷனாக இருக்குது? ஏன்னா புரோட்டானும் நியூட்ரானும் என்கிட்ட ஃப்ராக்ஷனாக இல்லை. அவங்களோட கவுண்ட் ஒன்று புரோட்டானோட கவுண்ட்டு எப்போவுமே எலக்ட்ரான் கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு நியூட்ரல் எலமெண்ட்டில் தனித்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தனிமத்தில் புரோட்டானோட நம்பர் எப்போவுமே எலக்ட்ரானோட நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். யார் மட்டும் வேரி ஆவாங்கன்னா நியூட்ரானோட கவுண்ட்டு தான் எனக்கு வேரி ஆகும். அப்போ அந்த நியூட்ரானோட வேறுபட்ட எண்ணிக்கையால் தான் எனக்கு யார் ஃபார்ம் ஆகுறாங்க? ஐசோடோப் ஃபார்ம் ஆகுறாங்க. அப்போ ஐசோடோப் அபண்டன்ஸில் நேச்சரில் ஒரே அளவு இருக்குமானா? இருக்காது. ஒன் ஆஃப் த ஐசோடோப் அதிக அளவில் கிடைக்கும், இன்னொரு ஐசோடோப் ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு குளோரின் அப்படின்ற ஒரு மாலிகுலை எடுத்துக்க போகிறேன். அந்த குளோரின் நேச்சரில் எனக்கு எப்படி இருக்குன்னா ஐசோடோபிக் ஃபார்மில் 35ஆகவும் 37 ஃபார்ம்லையும் இருக்குது. அப்போ குளோரின் 35 அப்படின்னு சொன்னால் அங்கே நம்பர் ஆஃப் புரோட்டான் எத்தனை பேர் இருப்பாங்க? 17 இருப்பாங்க. ரெஸ்ட் இஸ் நியூட்ரான். குளோரின் 37ன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் புரோட்டான் அதே 17 தான் இருப்பாங்க. ரெஸ்ட் எவ்வாறாக இருப்பாங்க? நியூட்ரானாக இருப்பாங்க. குளோரின் ஆட்டம்க்கு உள்ள இந்த ரெண்டு பேருமே ப்ரெசண்ட் ஆகி இருக்காங்க. பட் குளோரின் 35 75.77% இருக்குது. பட் குளோரின் 37 24.23% தான் இருக்குது. அப்போ எடுத்துக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டில் இந்த ஐசோடோப்போட அளவு என்ன ஆகுது? நமக்கு வேரி ஆகுது. அவங்க எப்போவுமே சேமாக இருக்க மாட்டாங்க. அப்போது பர்சன்டேஜ் வேரி ஆகிறதுனால அவங்களோட மாஸ் என்னன்றதை நாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு சப்போஸ் இந்த அபண்டன்ஸை நான் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் இது எல்லாத்தையுமே நம்ம பர்சன்டேஜில் சொல்கிறோம். அப்போ அவுட் ஆஃப் 100 சப்போஸ் இந்த 100 கிராம்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 கிராமில் குளோரின் 35 75.77 கிராம் இருக்கும். ரெஸ்ட் ரிமைனிங் எல்லாமே குளோரின் 37 இருக்கும். அப்போ இந்த பர்சன்டேஜை நம்ம மாஸாக எடுத்துக்கலாம் அல்லது பர்சன்டேஜாகவே எடுத்துக்கலாம். அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் இதை நாம் என்ன பண்ணணும்? 100க்கு பார்க்குறோம். அப்போ ஹவ் வி ஹாவ் டு டூ 75.77 டிவைடட் பை 100 24.23 டிவைடட் பை 100ன்னு கொடுக்குறோம். அப்போ 100க்கு இவ்வளோ அப்படின்னா தென் திஸ் வேல்யூ பிகம்ஸ் 0.7577. திஸ் இஸ் 0.2423. இவ்வளவு தான் 1 கிராம். இதை நான் இப்போ 1 கிராம்னு கன்சிடர் பண்ணுவேன். 1 கிராமில் 0.7577 குளோரின் 35 இருக்குது. அதே 1 கிராமில் 37 குளோரின் 37 எவ்வளோ இருக்குது? 0.2423 இருக்குது. நவ் இதோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃப்ராக்ஷனை அவங்களோட மாஸ் நம்பர் கூட போய் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மாஸ் நம்பர் குளோரினுக்கு 35, அடுத்த ஐசோடோப்புக்கு 37. ஸோ மல்டிப்ளை 35 into 0.7577 that gives 26.5195. சிமிலர்லி 37ஐ எடுத்து 0.2423 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 8.9651. ஆவரேஜா you should add both these values. So average atomic mass of chlorine equal to the sum of these two value, it is equal to 35.4841. and the 4841 round off pannomna that is equal to 35.5 unified mass. Atomic mass unit unified mass என்ற formula at present use பண்றோம். The next one இதே போல you can find out what is the average atomic mass of hydrogen. Hydrogenக்கு we have 3 isotopes. One is protium, the other one is deuterium, the third one is tritium. Protium whose atomic number 1, mass number also 1. Deuterium whose atomic number 1, mass number 2. Tritium atomic number 1, mass number 3.
அப்போ இந்த புரோட்டியம்ல பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டேக்கன் ஒன்லி ஒன்னுன்றது யாரு? புரோட்டானை மட்டும்தான் குறிக்கும். அப்போ புரோட்டியம்ல யாரு கிடையாது? நியூட்ரானே கிடையாது. நியூட்ரானே இல்லாத ஒரு எலமெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஹைட்ரஜன்ல இருக்கிற புரோட்டியம் மட்டும்தான். அங்கே ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் மட்டும்தான் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். பட் டியூட்டீரியமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புரோட்டான் இருக்கும், இன்னொருத்தர் யார்? நியூட்ரான். அப்போ ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான். இன் ட்ரைட்டியம் ஒன்லி ஒன் புரோட்டான் பட் ரிமைனிங் 2 நியூட்ரான். இவங்களோட அபண்டன்ஸ் பாருங்கள். புரோட்டியம் 99.985. இதை ரஃபாக எடுத்திங்கன்னா 100ன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ ஹைட்ரஜன் இஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் புரோட்டியம் மட்டும்தான் சொல்லலாம். பட் நாட் சப்போஸ் டு டேக் லைக் தட். இந்த புரோட்டியம்குள்ளே பாருங்கள் 0.0156 பார்ட் யார் இருக்கா? டியூட்டீரியம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் நாம்? இங்கே எப்படி குளோரினுக்கு அவங்க மாஸ் நம்பரால் பர்சன்டேஜ் ஆஃப் அபண்டன்ஸை மல்டிப்ளை பண்ணமோ சிமிலர்லி 1 × 99.985 100ஆல் டிவைட் பண்ணால் 0.99985 வரும். ப்ளஸ் இதை நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.0001ன்னு வரும். ஏன்னா 10⁻⁻2 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு இது போனீங்கன்னா 10⁻−15 அது நெக்லிஜிபிள் வேல்யூ. அதனால் இதை நாம் என்ன செய்யவே வேண்டாம்? மல்டிப்ளை பண்ணவே வேண்டாம். அப்படியே மல்டிப்ளை பண்ணாலும் நீங்கள் 15 0 14 0 போட்டு 15th பிளேஸில் தான் யாரை போட்டிருப்பீங்க? 3 போட்டிருப்பீங்க. ஸோ ட்ரைட்டியமோட வேல்யூவை டிஸ்கார்ட் பண்ணோம்னா இந்த ரெண்டு பேரோட ஆவரேஜ் வேல்யூ ஆட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவா இருக்கும்னா 1.008 யூனிஃபைட் மாஸ் அல்லது இது 79 கூட இருக்கலாம். இந்த வேல்யூ ஹைட்ரஜனுக்கு கிடைக்கும். அப்போ இன் ஜென்ரல் எப்படி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் மெத்தட் வேர் எஃப் இஸ் த ஃப்ராக்ஷன், எத்தனை பர்சன்ட் இன் அபண்டன்ஸ், அதை தான் எஃப்ன்ற டேர்மில் கொடுத்துருக்கோம். எம்ன்றது அதோட மாஸ் நம்பர். ஒரு ஐசோடோப்புக்கு மாஸ் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த மாஸ் நம்பரையும் அந்த ஐசோடோப்போட ஃப்ராக்ஷன் ஆஃப் அவைலபிலிட்டியையும் மல்டிப்ளை பண்ணி சப்போஸ் எத்தனை ஐசோடோப் இருக்கோ அத்தனை பேருக்கும் எடுக்கணும். n ஐசோடோப் இருந்ததுன்னா இட் பிகம்ஸ் Fn Mn. இவங்களை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணால் we will get average atomic mass of any element. Most of the element they have their isotopes. Isotopesன்ற ஒன்று இருக்கிறதுனால தான் அட்டாமிக் மாஸ் நமக்கு ஃப்ராக்ஷனல் அட்டாமிக் மாஸில் இருக்குது. தட்ஸ் ஆல் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அண்ட் இட்ஸ் calculation. The next one, molecular mass. Atomic and molecular masses, already we determined what is atomic mass. Atomic mass average atomic mass தான் calculate பண்ண முடியும் because of the existence of isotopes அப்படின்னு explain பண்ணோம். இப்போ நாம் calculate பண்ண போகிறது molecular mass. அப்போ atomic masses எல்லா எலமெண்ட்டுக்கும் calculate பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த atomic mass-ஐ ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு காம்பவுண்டில் எத்தனை டைம் ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்களோ அத்தனை டைமால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா தட் பிகம்ஸ் மாலிக்யூலர் மாஸ். ஸோ த சம் ஆஃப் atomic masses of actual number of atoms present in a molecule or in a compound. Compound நாம molecular formula consider பண்ணுவோம், அதனால we can take it as a molecule. For example, if I take carbon dioxide in which I have only one carbon atom but two oxygen atom. And I already determined the atomic mass of carbon. Carbon-ஓட atomic mass, average atomic mass எவ்வளோன்னு calculate பண்ணியிருக்கோம் 12.001. ஆக்சிஜனுக்கு எத்தனை டைம் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 2 டைம். ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16.01. நாம் 16 மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ 2 × 16. இப்போ இவங்களை ஆட் பண்ணுங்கள். ஆக்சுவல் நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். 12.001 plus 32 that is equal to 44.001 unified mass. அப்போ ஒரு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை அவங்களோட அட்டாமிக் மாஸோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா யூ வில் கெட் மாலிக்யூலர் மாஸ். ஃபார்முலா மாஸ்னா என்ன? Formula mass is being calculated for the simplest formula or simplest form of the molecule. See that
The sum of atomic masses of the atoms present in its simplest formula. What do you mean by simplest formula? Suppose ஒரு compoundல அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அவங்களோட சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் நம்மளால் அதை கன்வெர்ட் பண்ண முடியும்னா தட் இஸ் வாட் செட் டு பி சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. For example, we can take hydrogen peroxide. See that hydrogen 2 times, oxygen 2 times. அப்போ ரெண்டு பேரும் twice the timeல இருக்காங்களா? அப்போ இவங்களோட simplest form என்னவா இருக்கும்? H2 இருக்கும். hydrogen hydrogen ஒவ்வொரு time. அப்போ H2 is the simplest formula of hydrogen peroxide and H2O2 is the actual formula of compound. அப்போ actual formulaக்கு mass கண்டுபிடிச்சிங்கன்னா that is said to be molecular mass. அதே அதோட simplest formulaவுக்கு mass கண்டுபிடிச்சிங்கன்னா that is said to be formula mass. அப்போ என்ன பண்ணலாம் நான் hydrogen I can take hydrogen 1.008 plus oxygen 16 that is equal to 17.008 unified mass. இது யாரோட mass? The simplest formula of hydrogen peroxide ஓட mass. அதே நான் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு கால்குலேட் பண்ணுறேன்னா H2O2 2 times hydrogen is there. அப்போ 1.008 into 2 because of 2 hydrogen plus 2 into oxygen twice the time இருக்கு அதனுடைய atomic mass 16. So I can take this is 2.016 plus 32 equal to 34.016. இப்போ பாருங்க இந்த ஃபார்முலா மாஸ் யூனிட் இந்த மாலிகுலர் மாஸ் யூனிட்டும் எக்ஸாக்ட்லி டபுள் த டைமாக இருக்கும். ஃபார்முலா மாஸ் போல் மாலிகுலர் மாஸ் எப்படி இருக்கு? டபுளாக இருக்கா? தட் இஸ் வாட் செட் டு பி த சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா மாஸ் ஒரு பெரிய ஹெவியஸ்ட் மாலிகுலாக இருக்குது. மோஸ்ட்லி த அயானிக் காம்பவுண்ட். அயானிக் காம்பவுண்டில் அவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் சாலிட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அதில் பேக்கிங் ஆஃப் அயான்ஸை பேஸ் பண்ணி we can classify them as body centered, cubic centered, face centered அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அயானும் நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதோட ஆப்போசிட்லி சார்ஜ் அயானால் சரவுண்ட் ஆகி இருக்கும். அப்போ அந்த மாதிரியான அயானிக் காம்பவுண்ட்ஸுக்கு நாம் சிம்பிளஸ்ட் ஃபார்முலாவை எடுத்து தான் mass கண்டுபிடிப்போம். அதனால that mass is said to be formula mass. For example, let us take sodium chloride. Sodium chloride it has a cubical arrangement. Cubic close packing அப்படினு சொல்லுவோம். In that structure, each sodium ion is surrounded by 6 chloride ion and each chloride ion is surrounded by 6 Na plus ion. அப்போ ஒரு simplest யூனிட்டுக்கு உள்ளேயே we are finding that complication of 1 sodium ion for 6 chloride and 1 chloride for 6 sodium. அப்போ இந்த காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நான் எப்படி எடுத்துக்கலாம்? NaClன்னு எடுத்துக்கலாம். அப்போது அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்முலாக்கு ஐ கேன் ஏபிள் டு கால்குலேட் இட்ஸ் ஃபார்முலா மாஸ். அது எப்படி வரும்? சோடியம் ஆக்சுவலாக எத்தனை டைம்ஸ் தான் இருக்குது? ஒரு டைம். ஆனால் குளோரைடை சுற்றி எத்தனை டைம் இருப்பாங்க? 6 டைம்ஸ் இருப்பாங்க. அதே போல் இங்கே குளோரைடு இருக்குது. இந்த குளோரைடை சுற்றி எத்தனை சோடியம் இருக்கும்? 6 டைம்ஸ் இருக்கும். நான் அந்த 6 எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முலா என்ன? சோடியம் குளோரைடு. அதுக்கு அவங்களோட ஃபார்முலா மாஸ் என்ன வரும்? 23 ப்ளஸ் குளோரின் 35.5 that is equal to 58.5. So this is what the formula mass of sodium chloride. The next one, let us take C4H10. It is actually N-butane. C4H10 is N-butane. இது இவங்களோட actual formula. So in actual formula you may find carbon 4 times, hydrogen 10 times. அப்போ actual formulaக்கு யாரை determine பண்ணணும்? molecular mass. அப்போ 4 into atomic mass of carbon 12.001 plus hydrogen how many times? 10. அப்போ 10 into அதனுடைய atomic mass 1.008. இவங்களை multiply பண்ணுங்க, then you sum up, it is equal to 58.08 for unified mass. This is what the molecular mass of butane.
இந்த பியூட்டைனோட simplest form என்ன? You can take that simplest ratio 2:5. 4:10 இதோட simplest form என்ன எனக்கு? 2:5. அப்பா பியூட்டைனோட simplest formula is C2H5. அப்பா C2H5க்கு நீங்க atomic mass calculate பண்றீங்கன்னா then it is said to be formula mass of the compound. But actual formulaக்கு யூஸ் பண்ணோம்னா அது என்னன்னு சொல்றோம் நாம molecular mass of the compound னு சொல்றோம். That's all the difference between formula mass and the molecular mass. The next one, mole concept. What is mole? Mole is the SI unit of amount of the substance. Usually we will measure the amount of substances in gram, kilogram, like that. When we measure the chemical substances, we never depend on gram or kilogram. Instead, mole is the unit of measuring or the amount of the substance. So, mole abdina, it has some constant value. 1 mole is nothing but its molar mass of the compound. நாம molecular mass எப்படி எந்த யூனிட்ல டிஃபைன் பண்றோம்? யூனிஃபைடு மாஸ்ல டிஃபைன் பண்றோம். அந்த molecular mass கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா then it is said to be molar mass. So molar mass of the substance is nothing but the mass of a substance defined in its gram unit. அந்த gram unitல டிஃபைன் பண்றோம்னா that is said to be molar mass. அப்ப அந்த molar mass of the substance is nothing but 1 mole of the substance. ஒரு mole substancesல always Avogadro number of particles present ஆகி இருக்கும். This is what the relations between amount of substance in terms of molar mass, in terms of mole and in terms of number of particles. அப்ப number of particles Avogadro number தான் கான்ஸ்டன்ட்டா இருக்கும்னா it seems like 1 dozen அப்படினா that is said to be 12. 1 pair அப்படினா it is said to be a set 2. அப்போ ஒரு particular defined termல இருந்து ஒரு count fixed நாம எடுக்க முடியும்னா same way mole அப்படின்ற amount of substancesல இருந்தும் we can get a fixed number of entities or the particles. அததான் mole conceptன்றது வழியா explain பண்ண போறோம். அப்ப mole எப்படி define பண்ணலாம்? For example, we have taken the standard substance of carbon 12 isotope. Carbon 12 isotopeல எத்தனை particles இருக்குன்னு first calculate பண்ணி வச்சிடணும். Now you are taking any other substances. You are going to calculate how many particles are there in that compound or a molecule. இப்போ கார்பன்ல இருக்கக்கூடிய particles-ஐயும் அந்த element அல்லது molecules-ல இருக்கிற number of particles-ஐயும் compare பண்ணுங்க. They will be same. So carbon 12 isotopeல find out பண்ற number of particles எந்த ஒரு elementல இருந்தாலும் அதே அளவு particles present ஆகி இருந்ததுன்னா that is said to be mole. So 1 mole is the amount of substance. ஒரு mole அப்படின்றது என்னன்னு சொல்றோம்? Amount of substance that contains அதுல யார் present ஆகி இருக்கணும்? அவங்களோட particles. அதை entities னு சொல்றோம். Entities that may express the atoms or molecules or the ions or the particles. என்ன termல வேணாலும் அதை நாம express பண்ணலாம். So we are taking the term elementary entities. Elementaryனா அதனுடைய elemental least sizeல இருக்கக்கூடியவங்க are the particle. எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே அளவு number of particles யார்லையும் present ஆகி இருக்கும்? 12 gram of carbon 12 isotopeல present ஆகி இருக்கும். mole concept எப்படி explain பண்ணலாம்? So 12 gram of carbon 12 isotopeக்குள்ள இருக்கிற அதே அளவு particles 1 mole of any substances அவங்க கிட்டையும் இருந்ததுன்னு சொன்னா then it is said to be mole. So 1 mole is the amount of substance that contains as many elementary entities or particles as there are atoms in exactly 12 gram of carbon 12 isotope. Carbon 12 isotopeல இருக்கிற exact numberக்கு அந்த ஒரு mole substancesலையும் particles இருக்கணும். That is what said to be mole concept.
அப்போ fixed number of particles na என்னன்றதை நம்ம determine பண்ணணுமா? Let us determine what is that fixed number of particles. Atomic mass of carbon எவ்வளோ? 12 gram. அப்போ இந்த 12 gram atomic mass of carbonல ஒரே ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸை கண்டுபிடிச்சிருக்கோம். That is equal to 1.992648 into 10 power minus 23 gram per carbon 12 atom. Now இந்த 12 gramல ஒரு கார்பனோட மாஸ் இவ்வளவு அப்படின்னு சொன்னா how many carbon atom that can make 12 gram of C12 isotope? இவ்வளோதான். ஒரு கார்பன் ஆட்டமோட மாஸ் இவ்வளோ இருக்கு. அப்போ எத்தனை கார்பன் அணுக்கள் சேர்ந்து 12 கிராம் இந்த 12 கிராமை கொடுக்கும், அதை தான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். Therefore, the number of particles present in 12 gram of carbon is 12 gram mass of the carbon, that is atomic mass of carbon divided by mass of one carbon atom, that is equal to 6.0221367 into 10 power 23 atoms. That means 1 mole of carbon contains these many particles. It is nothing but Avogadro number. இதான் Avogadro number னு சொல்றோம். Avogadro number is a universal constant. Similarly, you can find any atoms, any compound, any molecules or any ions. If at all they are 1 mole, அவங்க ஒரு மோலா இருந்ததுன்னு சொன்னா that will contain same number of atoms or molecules or ions or the particles. This is what mole concept. Molar mass na just now I discussed. ஒரு mole of the substance அந்த mass, for example 12 gram னு நாம சொல்லிட்டோம். அப்போ 12 unified mass, ஆக்சுவலாக கார்பனோட மாஸை 12 unified massனு சொல்கிறோம். இதை எப்போ நீங்கள் கிராம்க்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ then it is said to be 1 mole of the substanceனு சொல்கிறோம். அப்போது mass of the atom or element or compound கிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னு சொன்னால் it is said to be molar mass. So we can say mass of 1 mole of a substance in gram, it is called molar mass. For example, let us find molecular mass of carbon dioxide. Carbon 1 time present, so I can write its mass is 12 plus. Oxygen 2 times present, so 2 into 16, that is equal to 44 unified mass we are calculating. அப்போ இது molecular mass of carbon dioxide. இதே unified mass when I express in terms of gram, then it becomes molar mass of carbon dioxide. அப்போ 44 gram of carbon dioxide, that is equal to 1 mole of carbon dioxide, or we can say ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை வச்சிருக்கும், அதுக்கிட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அல்லது 44 gram of carbon dioxide equal to 1 mole of carbon dioxide, or it may contain Avogadro number of carbon dioxide molecules, or else we can take even water. Water எடுத்துக்கிட்டோம்னா that has 2 hydrogen atom and 1 oxygen atom. 2 hydrogen I can take 2 plus oxygen 16, that is equal to 18 unified mass. அப்போ molecular mass of water is 18 unified mass. அதே molar mass of water I can say that is equal to 18 gram. ஏன்னா இது ஒரு மோல்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ஒரு மோல் சப்ஸ்டன்ஸில் 18 கிராம் வாட்டர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். Similarly, molar mass of carbon dioxide, ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடில் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் ஆகும்னு சொல்லலாம். இவ்வளோதான் கான்செப்ட். Any compound you have to consider for 1 mole. அந்த 1 moleல molar mass of the compound atoms elements ions present ஆகி இருக்கும். Or we can say that 1 mole of any substances will contain Avogadro number of entities. ஒரு மோல் எந்த காம்பவுண்ட் எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அதில் Avogadro நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் அல்லது பார்ட்டிகிள்ஸ் துகள்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல் மோல் கான்செப்ட். மோலார் மாஸ்
மோல் அவகேட்ரோ நம்பரை மட்டும் ரிலேட் பண்ணியிருக்கோம். இதே போல் மோலார் வால்யூம்க்கும் ரிலேட் பண்ண முடியும். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி எப்படி ஒரு மோல் சப்ஸ்டன்ஸை மோலார் வால்யூம் கூடவும் மோலார் மாஸ் கூடவும் அவகேட்ரோ நம்பர் கூடவும் கனெக்ட் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் காம்போசிஷன். we have a compound. எலமெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் 100% that element is alone present. For example, if I say hydrogen molecule எடுத்துக்கிட்டேன்னா the hydrogen molecule is completely made up of hydrogen alone. அங்கே வேற எந்த ஆட்டம்ஸ் எந்த எலமெண்ட்டும் இல்லை. பட் ஒரு காம்பவுண்டை எடுத்துக்கிட்டோம்னா in which the different atoms are present in different proportion. ஏன்னா the compounds are always formed in a particular proportion. அப்போ எந்த ப்ரொப்போர்ஷனில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த காம்பவுண்டில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஸோ பர்சன்டேஜ் காம்போசிஷன், பர்சன்டேஜ்னாலே we are calculating it out of 100. அப்போ எந்த காம்பவுண்டை கொடுத்தாலும் யூ ஹாவ் டு டேக் இட் அஸ் இட் இஸ் 100க்கு நான் கன்வெர்ட் பண்ணணும்னு கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் எனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகே, வாட் எவர் பி த காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கொடுத்துருக்கிற காம்பவுண்டுக்கு மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணணும். ஆஃப்டர் தட் அந்த காம்பவுண்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் அவங்களோட மாஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். நவ் த பர்சன்டேஜ் ஆஃப் பர்டிகுலர் எலமெண்ட் ஈக்குவல் டு mass of that element in a compound divided by molar mass of the compound into that is multiplied by 100. இதுதான் percentage composition. So percentage of an element in a compound equal to mass of that element divided by molar mass of the compound multiplied by 100. Let us find the percentage of carbon and oxygen present in carbon dioxide. Carbon dioxide la carbon oda percentage ayum oxygen oda percentage ayum calculate பண்ணலாம். அப்போ கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 44 கிராம் பெர் மோல். ஒரு மோலில் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு தெரியும். ஸோ லெட் அஸ் டேக் 44 கிராம். Then what is the mass of carbon? Atomic mass of carbon எவ்வளவு? ஒரே ஒரு டைம் தான் கார்பன் இருக்கு. அப்போ 12 கிராம். 12 கிராம் is the carbon present in 44 gram of carbon dioxide. அப்போ percentage of carbon in carbon dioxide equal to mass of that element. கார்பனோட mass 12 gram divided by molar mass of carbon dioxide 44 multiplied by 100, that is equal to 27.27%. Similarly, oxygen. So, இங்கே எனக்கு ரெண்டு different element தான் இருக்காங்க. One is carbon, the other one is oxygen. அப்போ ஒரு எலமெண்ட்டோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிட்டா அதர் எலமெண்ட்டோட பர்சன்டேஜை 100ல இருந்தே மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் டேக் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 100 மைனஸ் 27.27 ஈக்குவல் டு 72.73%. 100ல இருந்து மைனஸ் பண்ணலாம். ஒருவேளை என்னுடைய காம்பவுண்டில் மோர் தென் 2 ஆட்டம்ஸ் இருக்காங்க, 2 எலமெண்ட்ஸ் இருக்காங்கன்னா தென் ஐ ஹாவ் டு கால்குலேட் இட்ஸ் ஆக்சுவல் வேல்யூ. சேம் ப்ரொசீஜரில் நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஆக்சிஜனுக்கு நாம் கால்குலேட் பண்ணோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் இன் கார்பன் டை ஆக்சைடு, எத்தனை டைம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது? 2 டைம்ஸ். அதோட அட்டாமிக் மாஸ் என்ன? 16. 2 into 16 equal to 32. Therefore 32 gram of oxygen present in 44 gram of carbon dioxide. அப்போ அவங்களோட பர்சன்டேஜ் 72.73%. ஸோ பர்சன்டேஜ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கால்குலேட் பண்ண பின்னால் we should add all the percentages. இந்த பர்சன்டேஜஸை ஆட் பண்ணால் that should always be equal to 100. அதுதான் பர்சன்டேஜ் காம்போசிஷன். That's all students. That's all. Atomic mass, average atomic mass, molecular mass, formula mass, molar mass, mole concept and percentage composition. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நாம் இவங்க எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். The rest we will discuss in our following classes. Until then, bye bye.